ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். இது வரைக்கும் டேரோ கார்ட்னா என்னன்னு புரிதலே இல்லாம இருந்த நான் இன்னைக்கு டேரோ கார்ட்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்ட இந்த எபிசோட் மூலமா செகண்ட் லவ் எபிசோட் 26 பத்தின கிறிஸ்பான டிஸ்கஷன் பாத்துடலாமா? எபிசோட் ஆரம்பிக்கிறதே வீணா வந்து ரெக்ஸை பத்தின கம்ப்ளைண்டோட தான் ஆரம்பிக்கிறாங்க. ரெக்ஸ் எல்லாருக்கிட்டையும் போய் நான் தான் வந்து ரெசிப்ரோகேட் பண்றேன், நான் என்கரேஜ் பண்றதுனாலதான் என்கிட்ட வந்து நெருங்கி வரதா சொல்லிட்டு இருக்கான், நெக்ஸ்ட் டைம் அவன் வந்தானா மூஞ்சிலே குத்த போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சைடு இந்த பக்கம் என்ன கான்வர்சேஷன் நடக்குதுன்னா, கேர்ள்ஸ் கேங்ல ஏன் வந்துட்டு ரெக்ஸ் கூப்பிடும் பொழுதெல்லாம் வீணா வந்து போகணும், நைட் வந்து ரெக்ஸ் கூப்பிடும் போது எதுக்கு வீணா போகணும், எனக்கு தூக்கம் வருது நான் வரல அப்படின்னு சொல்லலாம்ல. இதுதான் வந்து தினேஷ் கேட்கிற பவுண்டரிஸ். இதை வந்து வீணா செட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் வச்சு பார்க்கும் பொழுது ஆரம்பத்திலேயே வந்து பவுண்டரிஸ் செட் பண்ணணும். கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லயும் யாருக்கிட்ட நம்ம பேசினாலும் அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் சரியா இல்லைன்னா இந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கண்டிப்பா நடக்கும். ஸோ இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஈக்குவலா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தான் ஆகணும். ரெக்ஸும் சரி வீணாவும் சரி இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணி தான் ஆகணும். பிராவோ பிரியங்கா கிட்ட போயிட்டு வெக்கே எழுதின லெட்டரை கொடுக்குறாரு, அதையும் நீ கொடுக்குற அப்படின்ற மாதிரி பிரியங்கா கேட்கறாங்க. பிராவோ சொல்றாரு, நல்ல விஷயங்களை யார் பண்ணாலும் என்ன பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அதே டைமுக்கு தேஜஸ் கிட்ட போய் பிராவோ என்ன சொல்றாருன்னா, நான் இந்த லவ் ட்ரையாங்கிள்குள்ள போக விருப்பம் இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஸோ அந்த கான்வர்சேஷன் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, மேபி பிரியங்கா வந்துட்டு அப்கமிங் டாஸ்க்ல வந்து என் கூட நீ ஜாயின் பண்ணிக்கோன்னு கேட்டிருக்கலாம் போல இருக்கு. ஸோ அதுல அவர் கிளியரா சொல்றாரு, என்ன வந்து சூஸ் பண்ணா இப்போ நான் என்ன இடிச்சவாயா, நான் இந்த லவ் ட்ரையாங்கிள்குள்ள வர ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ இதுல வந்து அவரோட மெச்சூரிட்டி லெவல் தெரிஞ்சிச்சு. இவங்கதான் வந்து குழந்தை மாதிரி சண்டை போட்டு நம்மள நடுவுல வந்து பகடக்காய ஆக்குனா அதுல நான் சிக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவர் நிக்கிறாரு பாத்தீங்களா. சோ இதுல வந்து அவருடைய மெச்சூரிட்டி லெவல் அழகா தெரியுது. பிரியங்கா அண்ட் வெக்கே கான்வர்சேஷன்ல இந்த தடவை பிரியங்கா ரொம்ப டிஃபென்சிவா இருந்தாங்க வெக்கே கிட்ட பேசும்பொழுது. நீ வந்து எல்லாருக்கும் டைம் ஷேர் பண்ணி தானப்பா பேசுவ, அதே மாதிரிதான் நானும் உனக்கு டைம் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஓன் டைம் வந்து உட்காருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க எதுக்காக சொல்றாங்கன்னு தெரியல. பேசும்பொழுது அவங்களுக்கு திரும்பவுமே வெக்கே வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே பேசுறாங்க. சோ அதான் வெக்கே கேட்கிறாரு, நீ எதுக்கு எப்பவுமே வந்து டைரக்டா ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நீ என்ன சுத்த விட்டு வேடிக்கை பாக்குற அப்படின்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்விதான். டைரக்டாவே எல்லாத்தையுமே பேசிடலாம்ல, நான் இதான் நினைக்கிறேன், இதனாலதான் அவங்க கிட்ட இப்படி பண்றேன் அப்படின்னு டைரக்டாவே சொல்லிடலாம்ல. அது இல்லாம வந்து எதுக்கு சுத்த விடுறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பிரியங்கா ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது. அதாவது வெக்கேவை ரிஜெக்டும் பண்ண முடியல, முழுசா அக்செப்டும் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இங்க விளாக் டாஸ்க்லயும் வந்து பிரியங்கா வந்து நான் பிராவோட போறேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பவுமே பிராவோ வந்துட்டு இல்ல நீயும் வெக்கேவும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, அதனால நீ அவனோட தான் விளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போவே வந்து சிந்தூரி கிட்ட கேட்கிறாரு, நம்ம ரெண்டு பேரும் விளாக் பண்ணலாமா, எனக்கு விளாக் எடுக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே சிந்தூரியும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முதல்ல சிந்தூரி வந்துட்டு நான் தனியா தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் எல்லாம் வெளியில போய் பேசினா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகலாம். சிந்தூரி அண்ட் பிராவோ பத்தி சொல்றேன். பட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அது நடக்கிற மாதிரி தெரியல. சோ அகைன் பிராவோ இங்க என்ன ப்ரூவ் பண்றாருன்னா, எனக்கு வந்து கனெக்ஷன் முக்கியம் இல்ல, இந்த ப்ரோக்ராம்ல சஸ்டெயின் பண்றதுக்கு எனக்கு ஒரு பேர் வேணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. இன்னும் உங்க ரெண்டு பேருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருங்கப்பா, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்க, உங்க நடுவுல நான் வர விரும்பல, இந்த ட்ரையாங்கிள்குள்ள நான் மாட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து அவரோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸை காட்டுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் இந்த விளாக் டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாலும் நேஹாக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துட்டே தான் இருந்திருக்கு. நேத்தைய கிளிப்பிங் பார்த்துட்டு அதை பத்தி நம்ம பேசவே இல்லையே, இன்னும் பேசாமலே வந்து நம்ம இந்த டாஸ்க் பண்றோமே அப்படின்ற எண்ணம் இருந்துட்டே இருந்திருக்கு. அதனால நேஹா அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இவங்களோட கான்வர்சேஷன் பார்க்கும்போது கேமராக்காக ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண மாதிரியே இல்ல, ரெண்டு பேருக்குமே ஒரு கிளாரிட்டி வேணும், முக்கியமா நேஹாக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்றதுக்காக பேசுற மாதிரி இருந்தது. அதுல வந்து தேஜஸ்மே வந்து ரொம்ப ஜென்யூனா ரிப்ளை பண்ண மாதிரி தான் இருந்தது ஒவ்வொரு விஷயங்களுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கேமராக்காக நான் எதுவுமே பண்ணல, நீ அப்படி நினைச்சா நான் பண்ணல அப்படிங்கறத என்னால நிரூபிக்க முடியாது. அதாவது நேஹா என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிளிப்பிங் உனக்கு பார்த்தோன்னே வெளியில எல்லாரும் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்றதான் நீ யோசிச்ச, உன் இமேஜை பத்தி தான் நீ யோசிச்சே தவிர அந்த கிளிப்பிங் பார்த்ததுனால எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருந்தது, நீ வந்து ஏதாவது கவலைப்பட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு தேஜஸ் சொல்றாரு, கேமராக்காக எல்லாம் இல்ல, அப்படிலாம் நான் நினைக்கவும் இல்லை, ஆனா நீ அப்படிதான் நினைச்சேன்னா நான் உனக்கு கன்வின்ஸ் பண்ண என்னால முடியாது, நீ அப்படிதான் நம்புறேன்னா என்னால கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இங்க இவங்க ரெண்டு பேர் பேசும்பொழுது பார்க்கும்பொழுது இது கேமராக்காக நடக்கிற ஒரு சண்டை மாதிரிலாம் தெரியல, நிஜமாவே அவங்க ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. சோ தினேஷ் வீணாக்கு அப்புறம் ஒரு ஜென்யூனான கப்பல் அப்படின்னு பார்த்தா நேஹா அண்ட் தேஜஸ் சொல்லலாம். அதாவது வீட்டுக்குள்ள ரியல் பாண்ட் ஷேர் பண்ணிக்கிற இன்னொரு கப்பல் யாரு அப்படின்னு கேட்டா நேஹா அண்ட் தேஜஸ் சொல்லலாம். அடுத்து பிராவோ அண்ட் சிந்தூரி இவங்களோட விளாக பத்தி பேசி ஆகணும். பிராவோ வந்து எவ்வளவோ சிந்தூரியை
இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான சில விஷயங்களை பண்ணி பாக்குறாரு. பட் சிந்தூரி வந்து எந்த ஸ்கோப்புமே பிராவோக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பிராவோக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. இப்போ எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ்னால நான் இந்த ஷோவை விட்டு வெளியில போக வேண்டியதா இருக்கு. என்னால இல்ல, நான் எஃபர்ட் போடாம இல்ல, நான் எஃபர்ட் போடுறேன். பட் ஸ்டில் வந்துட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவே எடுத்து வைக்க முடியல. ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப டிஃபென்சிவா இருக்கிறதுனால என்னால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூட பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்றது நியாயம் தான். இதனால எனக்கு பிடிக்கல, அதனால எனக்கு பிடிக்கலன்னு ரீசன் சொன்னா கூட பரவாயில்ல. எதுவுமே சொல்லாம நான் வந்து உங்ககிட்ட பேச கூட ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது, எஸ் இது வந்து 100% வேலிட் பாயிண்ட். என்ன கேட்டா வந்து பிராவோ முன்னாடியே வந்திருந்தா, அதாவது ஃபர்ஸ்ட் டேல இருந்தே வந்திருந்தா பிராவோக்கு கண்டிப்பா ஒரு பேர் கிடைச்சிருப்பாங்க. அண்ட் இன்னமும் இந்த ஷோ வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் தொடர்ந்ததுன்னா கண்டிப்பா பேர் சேஞ்ச் ஆகி பிராவோக்கு நிறைய பெண்கள் வந்துட்டு அவங்களே வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஆல்ரெடி வீட்டுக்குள்ள கேர்ள்ஸ்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பையன் நல்லா இருக்கான்ல, இந்த பையன் நல்ல பையனா இருக்கான்ல அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வந்து பிராவோட டேட் பண்றதுக்கு ரெடியா வந்திருப்பாங்க. பட் அதுக்கான டைமும் இல்ல. ஒரு வாரத்துல ஷோவும் முடிய போகுது. கண்டிப்பா பிராவோக்கு வெளியில போய் அவருடைய வேவ் லெங்க்த்துக்கு ஏத்த மாதிரியே ஒரு பொண்ணு கிடைக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை வாழ்த்தலாம். நிவேதிதா அண்ட் ஆபித் கான்வர்சேஷன், இவங்களுடைய கான்வர்சேஷன்ல வந்து நிவேதிதா பேசும்பொழுது அவங்க வந்து ஃபினாலேக்காக தான் இவ்வளவும் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவங்க கான்வர்சேஷன் பார்க்கும்பொழுது. ஏன்னா அவங்க சொன்னாங்க ஆபித்க்கும் நிவேதிதாக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு, அது இன்னும் சரியாகல, செட்டில் ஆகல. ஸோ இப்போ இந்த டைம்ல வந்துட்டு ஆபித் வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக நிவேதிதா கிட்ட வரும்பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி பிராவோ கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க. சோ அதை பார்த்துட்டு தான் ஆபித் வந்து என்ன கன்வின்ஸ் பண்ண வராரு. இன்கேஸ் இப்ப கன்வின்ஸ் பண்ணலன்னா நான் வந்து எங்க பிராவோட போயிடுவேனோ இல்ல வந்து பேர் மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் வந்து அவர் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் மோர் ஓவர் ஆபித் கிட்ட பேசும்பொழுதும் ஏன் நான் ஃபினாலே போக கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. சோ அவங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாவே வந்து ஃபினாலே போகணும் அப்படி இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அவங்க பேசும்பொழுது. இதுல வந்து ட்ரூ எமோஷன்ஸ் பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டா ஐ டோன்ட் see that. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அண்ட் ஆபித் வந்து நிவேதிதா கிட்ட வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணி பேசுறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஜென்யூனா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் நிஜமாவே வந்து சாரி கேட்கிற மாதிரி தான் தெரியுது. எதுவுமே சொல்ல முடியல இவங்க வந்து ஷோக்காக பண்றாங்களா இல்ல ரியலாவே இவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படிங்கறது வந்து ஆபித் அண்ட் நிவேதிதா ரிலேஷன்ஷிப் பார்க்கும்பொழுது அவ்வளவா ஃபீல் ஆக மாட்டேங்குது. அது ஏன் தெரியல. அடுத்தது டாரோ கார்டு டாஸ்க் வந்துச்சு. அந்த கார்டுல வந்து நீங்க கப்பலாவோ இல்ல தனித்தனியாவோ வந்துட்டு போகலாம். அது வந்து ஜோசியம் பாக்குற மாதிரிங்க. டாரோட் கார்டு வந்து கிட்டத்தட்ட ஃபியூச்சரை பாக்குற மாதிரி, ஜோசியம் பாக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த ஜோசியம் பாக்குறதுக்கு நீங்க தனியாவும் போலாம், இல்லைன்னா வந்துட்டு கூட ஆள் சேர்த்துட்டும் போலாம், லைக் பேராவும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ வீணா தினேஷ்க்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பாசிட்டிவா இருந்தது. கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு, உங்க ஃபீலிங்ஸ் நல்லா இருக்கு, அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ்ல முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வீணாக்கு ஒரே சந்தோஷம். வீணா அப்படியே திரும்பி தினேஷோட எக்ஸ்பிரஷனை தான் பாக்குறாங்க. தினேஷ் மண்டே ஆட்டிட்டு இருக்காரு. அண்ட் அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு ஃபேமிலி இஷ்யூ இருக்கு, சோ அந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் நீங்க வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு அந்த இடத்துல ரொம்ப சீரியஸா அதை கவனிச்சுட்டு இருந்தது தினேஷ். சோ மேபி தினேஷ் வந்து ஃபேமிலிக்காக யோசிக்கிறாரு, அதாவது அம்மா அப்பா அக்கா தங்கச்சி யாராவது இருக்கலாம். ஸோ ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம் தெரியல. ஸோ அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் வந்துட்டு முடிவெடுக்கணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அதனாலதான் வீணாக்கு வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. மேபி இந்நேரம் வெளியில போய் அவங்க அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பயங்கர பாசிட்டிவா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா தேஜஸ் அண்ட் நேஹா இவங்களுக்குமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா வந்துச்சு. அதனால நேஹா பயங்கர ஹாப்பி. தேஜஸ் வந்து கேட்டாரு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் பண்றதுக்காக நாங்க வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுமா இல்ல நிறைய எங்களை சேஞ்ச் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே போதும், மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்துச்சு. ஸோ இதனால வந்து நேஹா பயங்கர ஹாப்பி. மேபி நேஹா ஹாப்பியா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருந்துட்டே இருந்தது. தேஜஸ் காட்டுற எல்லா எமோஷன்ஸும் வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்துட்டே இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு க்ளூ கிடைச்ச மாதிரி இருந்தது இந்த டாரோட் கார்ட். ஸோ அதனால அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. பெக்கி பிரியங்காக்கு என்ன வந்துச்சுன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பேசி தீத்தாலே இது வந்து ரொம்ப பேடா போகாம முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ உட்கார்ந்து பேசுங்க 2 பேரும் அப்படின்னு சொன்னாங்க. மோனிஷா அண்ட் ரெக்ஸுக்கு கன்ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எஸ் இதுதான் நம்மளுக்கே தெரியுமே, அவங்க 2 பேருமே வந்து ஒரு கேமராக்காகவும் இல்ல இந்த ஷோக்காகவும் தான் ஒன்னா இருக்காங்க. கண்டிப்பா இவங்க 2 பேருக்கு வெளியில போய் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டா நம்மளே சொல்லிடலாம் அது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வேற வழி இல்லாம அவங்க பேர் ஆயிருக்காங்களே தவிர அவங்க ஒன்னும் பிடிச்சி பேர் ஆகல. மேபி தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்துட்டு அதை தாண்டி ஏதாவது
நடக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல. 2 பேருக்கும் வேவ் லெங்த் எல்லாம் செட் ஆகாதுன்னு தான் தோணுது. சிந்தூரி அண்ட் பிராவோ இவங்க 2 பேரும் தனித்தனியா தான் டாரோட் கார்டு டாஸ்க்கு போறாங்க. 2 பேரும் கேட்கிற ஒரே கேள்வி, எனக்கு இந்த வருஷத்துக்குள்ள பார்ட்னர் அமைவாங்களா அப்படின்ட்டு. அதுக்கு அமைவாங்க அப்படின்னு கார்டு வந்துச்சு. 2026ல வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வருவாங்கன்னு பிராவோக்கு வந்துச்சு. பிராவோக்கு வர பார்ட்னர் வந்து அவர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு, அவர் கொண்டாடுவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் சிந்தூரிக்கு வந்து பார்ட்னர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பார்ட்னர்ஷிப் வந்து கல்யாணத்துல தான் போய் முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு கண்டிப்பா பார்ட்னர் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஃபைனலா பிரியங்கா அண்ட் வெக்கே இவங்களோட கான்வர்சேஷன்ல பார்க்கும்பொழுது பிரியங்கா வந்துட்டு சொல்ற விஷயம், பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தடவை நான் ரிலேஷன்ஷிப்ல விழுந்துட்டேன், அதுல இருந்து வெளியில வரது நான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய உண்மையான எமோஷன்ஸை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க. பட் அதே நேரத்துல வெக்கே வந்து என்ன சொல்றாருன்னா, நம்மளால ஒருத்தரை டாலரேட்டே பண்ணிக்க முடியல அப்படின்னா எப்படி நம்மளால ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியும்? கொஞ்சமாவது நம்மளால வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும்னா பண்ணலாம். அதையும் தாண்டி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அது நம்மளால முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி வெக்கே சொல்றாரு. 2 பேர் சொல்ற பாயிண்டும் வேலிட். உங்க ஃபேமிலியை பத்தி யோசிக்கிறாங்க. 2 பேருடைய ஃபேமிலி இஷ்யூஸையும் 2 பேராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற பயம்லாம் இருக்கு. பிரியங்காக்கு அது ரொம்பவே இருக்கு. வெளியில போயிட்டு என் ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, அப்படி இல்ல முடியாது அப்படின்னு நீ போயிட்டனா எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறது தான் பிரியங்கா வந்து ரொம்ப தெளிவா இங்க பேசுறாங்க. சோ வெக்கேவுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆமா கரெக்ட் தான், நம்ம 2 பேராலையும் டாலரேட் பண்ணிக்க முடிஞ்சாதான் இந்த ரிலேஷன்ஷிப் கன்டினியூ ஆகும், இல்லைன்னா கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவருமே ஒத்துக்கிறாரு. இங்க வந்து பிரியங்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெக்கே வந்து ரொம்ப சீரியஸ் ஆகுறாரு அப்படின்னு யோசிக்கிறதுனால பிரியங்கா வந்து இந்த இடத்துல அவங்களோட விஷயத்த கிளாரிஃபை பண்ணிடுறாங்க. வெளியில வந்து இன்கேஸ் நீ நோ சொல்லிட்டேன்னா எனக்கு ரொம்ப அது கஷ்டமாயிடும். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ ஆகும்போது உங்க மேல நான் சீரியஸா தான் இருந்தேன், பட் இப்போ வந்து எனக்கு அது இல்ல, எது நடந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க பிரியங்கா. ஸோ எமோஷனலா அட்டாச் ஆகக்கூடாது இந்த தடவை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரியாலிட்டி செக் வந்துடலாம். இன்னைக்கும் வந்து கண்டிப்பா பிராவோ தான். அவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் சிந்தூரி கிட்ட மட்டும்தான் அவர் பேசணும் பழகணும்னு கிடையாது. அவர் ட்ரை பண்ணணும்னு நினைச்சா யாருனாலும் ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து இஸ் அ குட் காய் அப்படிங்கிறதுனால எல்லா பொண்ணுங்களும் அவர்கிட்ட பேச ரெடியா தான் இருப்பாங்க. பட் பிராவோ வந்து பவுண்டரிஸ் செட் பண்றாரு, தனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கிளியரா இருக்காரு. ஸோ அந்த கிளாரிட்டி அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர் வந்து கிரீன் ஃபிளாக். சர்ப்ரைஸ் மூமெண்ட் வந்துட்டு பிரியங்கா அவரை வந்து டாஸ்க் பண்ண கூப்பிட்டுமே வந்து அவர் வந்து இல்ல, இவன் தான் வந்து அவர் சிந்தூரி கிட்ட கம்ஃபர்டபுளா இல்லைன்னா கூட இல்ல வேணாம் நீ வந்து வெக்கேவோட தான் போகணும் அப்படின்னு சொன்னது வந்து நல்ல சர்ப்ரைசிங் மூமெண்ட். ரெட் ஃபிளாக் மூமெண்ட்னு பார்த்தா பிரியங்கா அதே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதாவது ஒரு சண்டைக்கு முன்னாடியும் பிரியங்கா இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறமா வெக்கே வந்து பக்கத்துல உட்கார விட மாட்டாங்க, பிராவோ கூட நான் டாஸ்க் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் வந்து இப்பவும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவுமே வந்துட்டு டேட்டிங் போயிட்டு ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு திரும்பவும் அதே விஷயத்த தான் பண்றாங்க. இந்த மாதிரி ஏன் கன்ஃபியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே ஆக்சுவலி தெரியலன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அவங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு தடவையும் வெக்கே கிட்ட கஷ்டப்பட எஃபர்ட் போட்டு வராரு, தனக்கு பிடிச்சிருக்கு, 2 சைடும் ரெசிப்ரோகேட் ஆகுதுன்னு நினைச்சுதான் அவருமே வராரு. வரும்போதெல்லாம் ஓடிப்போன்னு திரும்பி அடிச்சு அனுப்புற மாதிரி இருக்கு இது. ஸோ இதை வந்து நான் ஒரு ரெட் ஃபிளாக் மூமெண்டா தான் பாக்குறேன். ஒண்ணு இருக்கு இல்ல அவ்வளவுதான் அப்படி சொல்லி அனுப்பிச்சிடணும். அதை விட்டுட்டு ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கான விடையை வந்து பிரியங்கா தான் கொடுக்கணும். இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ரியாலிட்டி செக். உங்களோட கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் யாரு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல திரும்பி உங்களை மீட் பண்றேன். Until then it's bye from Jemima. Take care.